ஒழி. நீ யார்? இந்த உடம்பா? உசுரா? உசுறு தானே? உயிரோடு தானே இருக்க? நிஜமே நீ உயிரோடு தான் இருக்கியா? கிள்ளி பார்க்கட்டுமா? ஆ, வலிக்குது. சரி சரி, நீ உயிரோடு தான் இருக்க, நான் நம்புகிறேன். அப்போ எனக்கும் இன்னும் உனக்கு உணர்வுகளும் இருக்குது. அடடா, அப்போ பசிக்கும் சோறு திம்ப. யாராவது திட்டினா ரோசம் வரும், அப்படி தானே? கோபம் வந்தால் கத்துவ தானே? சரி சரி. இப்போ நீ உயிரோடு இருக்கிறன்னா உயிர் வாழ்றதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்கிற? தானாகவே நடக்குது. நீயே எதை பண்ணுறியா? நீயே கஷ்டப்படுறியா என்ன? தானாகவே எல்லாம் நடக்குது. அப்புறம் எதுக்கு நான் பண்ணுறேன், நான் செய்கிறேன், என்னால் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிற? உனக்குள்ளே என்ன நடக்குது? அதான் நீ உனக்குள்ளே இருந்து பார்க்காம அவள் என்னை தீட்டிக்கிட்டா, அதனால் எனக்கு கோபம் வந்துச்சுங்கிற. கோபம் அவள் திட்டுனதுனால வந்துச்சா, இல்லை உனக்கு வேறு எதாவது காரணம் வந்துச்சா? நல்லா ஒத்து பார்த்தியா? உள்ளுக்குள் போய் பார்த்தியா? பசிக்குது தானே? போய் உனக்கு முடியுது சாப்பிடு. சாப்பிட்டீங்கன்னா கோபமெல்லாம் சரியாக போயிடும். நல்லா சாப்பிட மாட்டேன், நான் பண்ணியே தான் கிடப்பேன். அப்பா வயிற்றுக்கிட்டு பேசிடு. திங்கிறக்கு வீட்டு உடம்புக்குள்ளார மண்டைக்குள்ளார நீ எவ்வளோ விஷயத்த போட்டு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்க. போய் அதையெல்லாம் எடுத்து மென்று தின்னு ஜீரணம் பண்ணி எல்லாம் வெளியில் ஏற்று, எல்லாம் கழிவுகளாக போயிடும். அப்போது உடம்பும் சுத்தமாகும், மனசும் சுத்தமாகும், வீடு சுத்தமாகும், நீயும் சுத்தமாவ. தெரியுதா? அப்புறம் நல்லதை சாப்பிடு, உடம்பு நல்லா தேத்திக்கும். உனக்கு தோன்றதை செய்ய, நான் சொல்கிறத செய்யணும்னு சொல்லவே இல்லையே. உனக்கு பசிச்சா சாப்பிடு, பசிக்கலைன்னா பட்னியாக கடை. அப்புறம் கையங்கால் இழுத்துக்குச்சுன்னு சொல்லி புலம்பாத, புரியுதா? பாவம் அதை என்ன பண்ணுச்சு? வாழத்தானே வந்திருக்க. யாருக்காக நீ வாழலையில, உனக்காகத்தானே நீ வாழ்கிற. அதனால் ஒழுங்கு மரியாதை போய் சாப்பிட்டு பிழைக்கிற வழி பார். நல்லா தூங்கி எந்திரி முதல்ல, புரியுதா? நல்ல மனுஷனுக்கு ஒரு நல்ல தூக்கம் தான் தேவை. ஒழுங்கு மரியாதை நல்ல பையனாக தூங்கு, நல்ல வழியாக தூங்கு. குட் நைட்.